இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல தேவன் உதவி செய்வாராக. நீங்கள் முடிந்த பிறகு நீங்கள் காணிக்கை நீங்கள் செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின பொதுவான நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல தெய்வமே, உன்னதமான ராஜாவுடைய வல்ல கரத்துல இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தையின் மேல் உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையை வைத்து இந்த வார்த்தை இந்த காலவெளியில் உடைய பரிசுத்தமான கூடாரத்தில் வெளிப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த கரத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் முழுவதுமாய் பொறுப்படுங்க, பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. நாம மைப்பட கிருபை செய்யும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று என்று பார்க்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தால் ஒரு விசுவாச பட்டியல் என்று சொல்லப்படும். இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த விசுவாச பட்டியலிலே நோவா காணப்படுகிறதும் விசுவாசத்தினாலே நோவா என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நோவா தேவனை விசுவாசிக்கிறவனா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எப்படி விசுவாசத்தினாலே நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல நாம் கர்த்தரை ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்துக்குரிய பிள்ளைகளாக நாம் காணப்படும். இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்று நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, காணாதவைகளை குறித்து எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்று பார்க்கிறோம். அப்போ காணாதவைகளை குறித்து ஒரு எச்சரிப்பு என்ன என்று சொன்னால், நோவா இருந்த நாட்களிலே என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் மழையை பார்த்ததே இல்லை. இந்த எச்சரிப்பை பெறுவதற்கு முன்பதாக நோவாவுடைய காலத்தில் மழையை நோவா பார்த்ததே இல்லை. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு மழையை வர்ஷிக்க பண்ண போகிறேன். ஒரு எச்சரிப்பை அவன் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். எச்சரிப்பை பெறுகிறான். காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு. அல்லேலூயா. என்ன காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு? மழையே பார்க்காமல் இருந்த இந்த நோவாவுக்கு
ஒரு எச்சரிப்பு வருகிறது. ஒரு எச்சரிப்பு வருகிறது. என்ன எச்சரிப்பு வருகிறது? காணாதவைகளை குறித்ததான ஒரு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு வந்த உடனே நோவா எப்படிப்பட்டவனாய் மாறினான்? பக்தி உள்ளவனாகி. அல்லேலூயா. சாதாரண பக்தி அல்ல, பய பக்தி உள்ளவனாகி. இந்த காலவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எத்தனையோ முறை தேவன் நம்மை சபையிலே எச்சரித்தும், எத்தனையோ முறை தேவன் சபையிலே நம்மை எச்சரித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எச்சரிப்பை கேட்டு பயபக்தி இல்லாதவர்களாக நாம் வாழ்கிறதை பார்க்கிறோம். காலவெளியில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என கருமையான கட்டுரை சொன்னமே, இந்த வசனத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. அப்போ ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவது யாருடைய கையில் இருக்குன்னா, ஒரு குடும்ப தலைவனிடத்தில் இருக்கு. அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு வழி நடத்துவதற்கு, ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நோவா தன் குடும்பத்திற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்? பெரும் மழை வரப்போகிறது. அந்த பெரும் ஜலத்தினாலே இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். நோவாவும் அந்த எச்சரிப்பை பெற்றான். அந்த எச்சரிப்பு வந்தவுடன் அவன் பயபக்தி உள்ளவனாகி, என் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். ஆமென், ஆமென். என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும். சபையே, தேவ பிள்ளையே, ஒரு குடும்பத்தை எப்படியாகிலும் பாதுகாக்கப்படுவதற்கு, தன் மனைவி தன் பிள்ளைகளை பாதுகாக்கப்படுவதற்கு நோவா எச்சரிப்பை பெற்ற உடனே ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. காலவெளியில எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளை, நோவா என் மனைவி எப்படி போனா எனக்கு என்ன, என் பிள்ளைங்க எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி அவர் வாழ்ந்தார் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆகிலும் நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு என்று சொன்னால் பாதுகாக்கப்படுவதற்கு, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு, கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பேழையை அவர் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த பக்தனாகிய நோவா செய்த பேழை புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் மூலம் வருகிற ரட்சிப்புக்கு முன் அடையாளமாக விளங்குகிறது. முன் அடையாளமாக இந்த நோவா செய்த பேழை புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவின் மூலமாக வருகிற ரட்சிப்புக்கு முன் அடையாளமாக விளங்குகிறது. முன் அடையாளமாக விளங்குகிறது. இந்த காலவெல்லாம் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நோவாவுடைய பெயர்
பிரசித்தி பெற்று விளங்குகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் அவருடைய பெயர் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது அவருடைய பெயர் பிரசித்தி பெற்று விளங்குகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நோவாவின் பிள்ளைகளை குறித்தும் பேர பிள்ளைகளை குறித்தும் வம்ச வரலாறுகளிலே நாம் குறித்து ஏராளமாக நாம் வாசிக்கிறோம். நோவாவுடைய பிள்ளைகளை குறித்தும் அவருடைய பேர பிள்ளைகளை குறித்தும் வம்ச வரலாறிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவைகளை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நோவாவுடைய மனைவியோ அவருடைய பெயரோ வேதத்தில் காணப்படவில்லை. நோவாவுடைய மனைவியுடைய பெயரோ காணப்படவில்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அவருடைய கல்லறையிலே பெயர் எழுதப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஷைலா என்கிற ஒரு பெயர் அந்த நோவாவுடைய மனைவியுடைய கல்லறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே எழுதப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் என கருமையான தேவ பிள்ளைகளே, அவள் நீதிமானாகிய நோவாவோடு இணைந்து ஒரு மனமாயிருந்தார். அல்லேலூயா. நீதிமானாகிய நோவாவோடு இணைந்து இந்த நோவாவுடைய மனைவியாகிய இந்த ஷைலா இணைந்து ஒரு மனமாயிருந்தார். ஒரு மனமாயிருந்தார். கருமையான தேவ பிள்ளைகளே, நோவா ஒரு நீதிமான், நோவா ஒரு விசுவாசம் உள்ளவர், தன் குடும்பத்தை பாதுகாக்கப்படுவதற்கு பேழையை உண்டு பண்ணினவர். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கு, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள தன் கணவனுக்கு இந்த நோவாவுடைய மனைவியாகிய ஷைலா எல்லா காரியத்திலும் எப்படி இருந்தார் என்று சொன்னால் இணைந்து ஒரு மனமாக அவள் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சபை என்பது முதலாவது நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தை பாதுகாப்பாக நடத்த வேண்டும். அந்த குடும்ப தலைவனுக்கு மனைவி இணைந்து ஒரு மனமாயிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 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 காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே, இன்றைக்கு இந்த வேதத்தின் அடிப்படையிலே அநேகர் இன்றைக்கு வாழ்வது இல்லை. அநேகர் இன்றைக்கு வாழ்வதில்லை. இன்றைக்கு வேதத்தை பல விதங்களிலே படிக்கிறோம். ஆனாலும் இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை அறியாமல், உணராமல், புரியாமல், அவைகளுடைய நடக்காமல் அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. காலையில் ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த நோவாவுடைய மனைவி தன் புருஷன் நோவா வரப்போகிற அழிவுக்கு தேவனுடைய எச்சரிப்பை கேட்ட என் கணவன், அல்லேலூயா, அந்த கணவன் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கப்படுவதற்கு அவள் என்ன செய்கிறார் என்று சொன்னார், அந்த நீதிமானோடு கூட இணைகிறார். ஒருமனப்படுகிறவளாய் அவள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கணவனுக்கு எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் உதவியாயிருந்தார். ஆமென். உதவியாயிருந்தார். காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நோவாவுக்கு இந்த நோவாவுடைய மனைவியாகிய இந்த ஷைலா எல்லா விதத்திலும் உதவியாயிருந்தார். உதவியாயிருந்தார். ஆமென். அல்லேலூயா.
யோபுடைய மனைவியை போல அல்ல. நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று அவருடைய வாயில் அந்த வார்த்தை. அப்படிப்பட்ட யோபுடைய மனைவியை போல இவள் காணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கடினமான வார்த்தைகள் தன் கன்னடத்தில் அவள் பேசவில்லை. காலவில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, என கருமையான கத்திர பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே எத்தனை விதமான கடினமான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலவில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நோவாவுடைய மனைவியோ எந்த விதத்திலும் யோபுடைய மனைவியை போல கடினமான வார்த்தை அவர் பேசவில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்வதற்கு எல்லா விதத்திலும் நோவாவுடைய மனைவி ஒத்துழைப்பு கொடுத்து, அல்லேலூயா, ஒத்துழைப்பு கொடுத்திருந்திருக்க கூடும். வேலையை செய்வதற்கு வேலை செய்ய எவ்வளவு கஷ்டம். ஆண்டவர் சொன்ன நீளம், அகலம், உயரம், இத்தனை அறை, அல்லேலூயா, என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதற்கெல்லாம் அவர் மரங்களை வெட்டி அவைகளை இழைத்து அவைகளை ஒன்றோடு கூட இணைத்து எத்தனை விதமான சிரமம் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நோவாவோட மனைவி என்ன செய்திருந்திருக்கக்கூடும்? ஒத்துழைப்பு கொடுத்திருந்திருக்கக்கூடும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தன் குடும்பத்தோடு பேழைக்குள் பிரவேசித்தார். ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பத்தோடு பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக சேம், காம், யாபேத் என்கிற 3 பிள்ளைகள் அவர் இருந்தார்கள். அல்லேலூயா. என்னுடைய என கருமையான தேவ பிள்ளைகளே, அவள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு தாயானவளாக அவள் காண 3 பிள்ளைகளுக்கு அவள் ஒரு தாயாக அவள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக பார்க்கும்போது அவருடைய மருமக்களுக்கும் அவளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு ஐக்கியம், மருமக்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஐக்கியம் இருந்தது. 3 பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக இருந்தால் மருமக்களோடு கூட அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால்? ஐக்கியம் உள்ளவளாக இருந்தாள். ஆமென், அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலவில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அங்கே நாம் பார்க்கிறோம், எச்சரிப்பை பெற்றவுடனே நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணினான். ஏனென்றால் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு இந்த காலவில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் என்ன செய்தான்? ஒரு பேழையை உண்டு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு தன் கணவனாகிய, புருஷனாகிய, நீதிமானாகிய, விசுவாசம் உள்ளவனாகிய தன் கணவனுக்கு, நோவாவுக்கு தன் மனைவியாகிய ஷைலா எப்படிப்பட்டவளாக இருந்தார்னா ஒத்துழைப்பு கொடுக்கிறவளாய் இருந்தார். இணைந்து ஒருமனப்பட்டவளாய் அவள் இருந்தார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்ல தாயாய் இருந்தார். மருமக்களுக்கு நல்ல ஒரு மாமியாராக ஐக்கியம் உள்ளவளாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது,
அன்றைய தினமே அவர்கள் தன் குடும்பத்தாரோடு கூட பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவெளி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூறி வந்திருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளாக தனியாக அல்ல. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற இந்த பேழைக்குள்ள தனியாக அல்ல, முழு குடும்பத்தோடு பிரவேசிக்க வேண்டும். ஆமென், ஆமென். எப்படி நோவா உண்டாக்கின அந்த பேழைக்குள்ள முழு குடும்பத்தோடு அவர்கள் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தார்களோ, அதே போல கிறிஸ்து என்கிற இந்த பேழைக்குள்ள, ஆமென், கிறிஸ்துவாகிய சபை என்கிற இந்த பேழைக்குள்ள தனியாக அல்ல. எப்படி வரணும்? முழு குடும்பத்தோடு பிரவேசிக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. முழு குடும்பத்தோடு, கணவன் மனைவி பிள்ளைகளோடு கிறிஸ்துவாகிய இந்த பேழைக்குள்ள முழு குடும்பத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. முழு குடும்பத்தோடு பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு தன் குடும்பத்திற்காக ஒரு பேழையை ஆண்டவர் அவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆகினால் அந்த பேழைக்குள்ள தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய மனைவியும் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அந்த பேழைக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார். ஆமென். கிறிஸ்துவாகிய சபை என்கிற இந்த பேழைக்குள்ள நாம் எப்படி வரணும்? முழு குடும்பமாக பிரவேசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த முழு குடும்பம் பிரவேசிப்பதற்கு ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்யணும்? நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவன் நடத்தணும். ஒரு குடும்ப தலைவன் தான், நோவா தான் பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணி தன் பிள்ளைகளும் தன் மனைவி, அல்லேலூயா, மருமக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார். எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர். 3 பிள்ளைகள், கணவன் மனைவி, 3 மருமக்கள். அல்லேலூயா. அப்ப அந்த 8 பேர் அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. அந்த 8 பேர் அந்த பேழைக்குள்ள யார் நடத்தினது? நீதிமானாகிய நோவா. என்ன கருமையான தெய்வ பிள்ளைகளே, என்ன கருமையான கத்திர பிள்ளைகளே, இந்த காலவெளி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு குடும்ப தலைவன் பாதுகாப்போடு குடும்பத்தை நடத்த, அந்த குடும்ப தலைவன் பாதுகாப்பாக நடத்தப்படும் போது மனைவி அந்த குடும்ப தலைவனுக்கு எல்லாவற்றிலும் ஒருமனப்பட்டு இணைந்து இசைந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மருமக்கள் தன்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பம் ஐக்கியமாயிருந்தா, அல்லேலூயா, சபைக்குள்ளே, கிறிஸ்துவாகிய சபைக்குள்ளே, பேழைக்குள்ளே குடும்பமாய் வரும். ஆமென். ஐக்கியம் இல்லாமல் போனா, அந்த ஒரு மனம் இல்லாமல் போனா, அந்த ஒற்றுமை இல்லாமல் போனால், அல்லேலூயா, கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள வர முடியாது. நோவா உண்டு பண்ணின பேழைக்குள்ள அவளுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு மனம் இருந்தது, ஐக்கியம் இருந்தது, ஒற்றுமை இருந்தது, ஒத்துழைப்பு இருந்தது. அல்லேலூயா. குடும்ப தலைவனாகிய நோவா சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இணைந்து இசைந்து மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் செயல்பட்டது நிமித்தம், அல்லேலூயா, அந்த பேழைக்குள்ள அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. காலவெளி ஆண்டவருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கிறோம் உங்களுடைய முழு குடும்பத்தாரின், அல்லேலூயா, ஆமென், பெயர்களும் அந்த
அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு அனைவரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முழு குடும்பத்துடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். என கருமையான தேவ பிள்ளைகள், அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். முழு குடும்பத்தின் பெயர்கள், ஒருத்தருடைய பெயர் கூட என்ன பண்ணக்கூடாது, விடுபடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, எழுதப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் காணப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்திலே முழு குடும்பமும் காணப்படணும், முழு குடும்பமும் காணப்படணும். இந்த காலங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும். ஆகினால் தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 23 சங்கீதம் 6 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என்ன சொல்லப்பட்டது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். தாவீது சொல்லுகிறாரு தன் அனுபவத்துல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது அனுபவத்தை பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஆமென், ஆமென், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆனால் நாம் யாரை தொடர்ந்து போனோம்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றி போகும் பொழுது அவருடைய நன்மையும் கிருபை என்னை தொடரும் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே, என் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ நம்ம நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய வீடு. ஆமென். உலக பிரிவான எத்தனை வீடுகள் நமக்கு இருந்தாலும், வீடுகளை கட்டினாலும், புதுப்பிக்கப்பட்டாலும், பெரிய பெரிய காரியங்களை, எத்தனை விதமான காரியங்களை செய்தாலும், இது நமக்கு ஒரு நிலையான வீடு அல்ல. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு டெம்பரரி லைஃப், தற்காலிகமாக வாழக்கூடிய ஒரு இடம். நீடித்த நாட்களாக கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு இடம் எது சொன்னால் அது தேவனுடைய வீடு. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அந்த வாழ்க்கையில கூட அந்த கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் நோவா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு, ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை அவர் உண்டு பண்ணுகிறார். அழிந்து போய்விடாதபடி, அழிவிலே போய் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன செய்தான்? அதை விசுவாசித்தான். ஆமென், அல்லேலூயா. மழையே பார்க்க எங்கடா வரப்போது சொல்லல, எந்த கேள்வி கேட்கல, அல்லேலூயா, எந்த எதிர்ப்பும் காரியங்களும் பேசல. ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்தான். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே பயபக்தி உள்ளவனானான். அல்லேலூயா. பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு அவன் பேழையை உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. காலவல்ல கருமையான தேவ பிள்ளைகளே,
எந்த காரியத்தை பார்க்கிற வார்த்தையை விசுவாசித்தான், நம்பினான். எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விதங்களில நகைத்திருப்பார்கள். அல்லேலூயா. அவன் பேழையை உண்டு பண்ணும்போது எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அவன் மனைவியை தவிர, பிள்ளைகளை தவிர, மருமக்களை தவிர, அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளை எத்தனையோ வெளி ஆட்கள் நண்பர்கள் கேட்டிருப்பார்கள், நகைத்திருப்பார்கள், ஏளனமாய் பேசியிருப்பார்கள், பரியாசம் பண்ணி இருப்பார்கள். அவை எல்லாம் நோவா கேட்கவே இல்லை. ஆமென். காலவெல் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளரும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உன்னை கேவலமாய், ஏளனமாய், அற்பமாய், அல்லேலூயா, பலவிதமான காரியங்களில உன்னை பேசுவார்கள். அதை பற்றி கவலைப்படவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அன்பு தேவ பிள்ளையே, என கருமையான கத்திர பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து பக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிறோம், தேவனுக்குண்டான பயத்தில பக்தியில இன்றைக்கு வாழ்கிறோம். எத்தனை முறை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டோ தன் பிடரியை கடினப்படுத்தி வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்க்கிறோம். கடினப்படுத்துகிறோம், கடினப்படுத்தி வாழ்கிறோம். கடினப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை சபைக்குள்ள இருக்கிறது தேவ பிள்ளையே. ஆனால் நோவா பிடரியை கடினப்படுத்தல, அவனோட வார்த்தைக்கு இணங்கினான், விசுவாசித்தான், நம்பினான். அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின சொன்னதை அவன் செய்தான். ஏன் செய்தான்? தன் குடும்பத்தை பாதுகாப்பாக ரட்சிப்புக்குரிய காரியங்களை வழி நடத்துவதற்கு. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆகினால்தான் யோசுவா குறித்து நாம் பார்க்கும்போது 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். கர்த்தரையே சேவிப்போம். இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுக்குண்டான பயபக்தி உனக்குள்ள இருக்குமானால், எனக்குள்ள இருக்குமானால், நமக்குள்ள இருக்குமானால், இந்த உலகத்தின் காரியத்தை நாம் சேவிக்க மாட்டோம். யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்போம். உறுதியோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஆண்டவரை சேவிக்கிறேன் சேவிக்கிறேன் சொல்லிவிட்டு உலக காரியத்திலெல்லாம் போகக்கூடாது, உலகத்திலே காரியங்களெல்லாம் சேவிக்க கூடாது. தேவ பிள்ளைகள் யாரை சேவிக்க வேண்டும்? கர்த்தரை சேவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து உண்டு பண்ணின, கிறிஸ்து உருவாக்கின, கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள யாரை சேவிக்கிறனா? கர்த்தரை மாத்திரம் சேவிக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ள வருகிற தேவ பிள்ளையே, கிறிஸ்து என்கிற சபைக்குள்ள வருகிற கர்த்தரை பிள்ளையே, நீ கர்த்தரை மாத்திரம் சேவிக்கணும். வேற எதையும் யாரையும் அல்லேலூயா சேவிக்கவே கூடாது. இதுதான் அனுபவம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ யாரை சேவிக்கிறீர்? நீங்கள் யாரை சேவிக்கிறீர்? நாம் யாரை சேவிக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும்? உறுதியோடு சேவிக்க. ஆமென். அல்லேலூயா. குடும்பமாக கர்த்தரை சேவிக்கணும். குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குடும்பமாக கர்த்தரை சேவிக்கணும். என கருமையான தேவ பிள்ளைகளே, புருஷன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம், பிள்ளைகள் ஒரு இடம், அப்படியெல்லாம் வேதம் நமக்கு சொல்லல.
வேதம் நமக்கு அப்படி சொல்லல, குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. கணவன் எங்கே சேவிக்கிறாரோ அங்கதான் மனைவி சேவிக்கணும். பெற்றோர் எங்கே சேவிக்கிறார்களோ அங்கதான் பிள்ளைகள் சேவிக்கணும். Praise the Lord, ஹalleluya. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு துணி தைக்கிற ஊசி இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஊசி ஒரு துணிக்குள்ள குத்துறோம். துணிக்குள்ள குத்தும் போது சாதாரணமா குத்துறது இல்ல, அந்த நூலை உள்ள நுழைச்சி அந்த ஊசி குத்துறோம். அப்ப அந்த ஊசி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் அந்த நூல் என்ன பண்ணுது, பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, நூலு சொல்ல முடியாது, நான் வரமாட்டேன். ஏன்? ஊசி முதல்ல உள்ள நுழையுது, நூலு பின்னாடி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போலதான் ஒரு கணவன் கர்த்தரை எங்கே சேவிக்கிறாரோ அங்கதான் மனைவி சேவிக்கணும், அங்கதான் பிள்ளைகள் சேவிக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலவெல்ல ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிறார். அதனாலதான் யோசி சொல்றார், நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். இந்த காலவெளியில் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு குடும்பமாக ஊழியம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியோடு கர்த்தரை சேவிக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது. ஒருமுறை ஒரு கர்த்தரை ஊழியக்காரர் ஊழியம் செய்துவிட்டு இரவு தாமதமாக வந்து கதவை தட்டுகிறார். தன் மனைவி கதவை திறக்கவே இல்லை, கதவை திறக்கவே இல்லை. தட்டி தட்டி பார்த்து அந்த ஊழியக்காரர் என்ன செய்தான், சரி நம்ம ஒரு சக்கரத்துல போய் எங்கேயாயிரம் இரவை படுத்து அந்த இரவை கடப்போம் என்று சொல்லி போகும் பொழுது ஒரு நாய் ஒன்று மேலோங்கி பார்த்து சந்திரனை பார்த்து பொலித்துக் கொண்டே இருந்தது, சத்தத்தை உயர்த்தி பொலித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னாரா, இந்த நாய் எவ்வளவு கத்தி கூக்கலிட்டு உழைத்தாலும் சந்திரன் அதை கேட்க அசையவே இல்லை. அது பாட்டு இரவுல என்ன செய்கிறது, ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே போலதான் ஒரு ஊழியத்தின் பாதையில எத்தனை விதமான காரியம் வந்தாலும் நீ கர்த்தருக்காக, நீ எனக்காக நீ பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும். அதை பற்றி நீ கவலைப்படவே கூடாது. எப்படி சந்திரன் நாய் எத்தனை விதங்களிலே குலைத்தாலும் அதை பார்த்து அதை நினைத்து அது தன்னுடைய தோற்றத்தை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படி இந்த உலகத்திற்கு இரவிலே வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோல உன் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ எனக்கு ஊழியம் செய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். அந்த காலமில்லாத சமூகத்துல கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய், குடும்பமாக கர்த்தரை சேவி, குடும்பமாக கர்த்தருக்காக உறுதியோடு சேவிக்கணும். ஏனோ தானே சேவிக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பத்தோடு உறுதியோடு கர்த்தரை செய், குடும்பத்தோடு கர்த்தருக்காக உறுதியோடு ஊழியம் செய். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13 நீங்கள் 22 வரை வாசித்து பார்க்கும்போது அங்க வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற
நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் ஆண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், எல்லாம் அந்த பூமிக்குள்ள இருந்த எல்லாம் ஆண்டு போயிடுச்சு. அந்த பேழைக்குள்ள பிரவேசித்த 8 பேர், அந்த பேழைக்குள்ள பிரவேசித்த கர்த்தர் சொன்ன மிருக ஜீவன்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த கருமையான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள யாரெல்லாம் கிறிஸ்துவை சேவிக்கிறார்களோ, உறுதியோடு சேவிக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறார்களோ, குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்களோ, அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் காக்கப்படுவார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, பேழைக்குள் இல்லாமல் வெளியே இருந்த எல்லா மிருக ஜீவன்களும் எல்லா மனிதர்களும் என்ன ஆயிட்டாங்க? மாண்டு போனார், செத்து போனார். அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ள வரணும். சபை என்கிற கிறிஸ்துவின் சபை என்கிற கிறிஸ்துவின் பேழைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர் எல்லாரும் என்ன செய்வார்கள்? காக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. பாதுகாக்கப்படுவார்கள். வாசித்த இந்த வேத பகுதியை பார்க்கிறோம். பேழைக்குள்ளே ஜோடி ஜோடாக சென்ற மிருக ஜீவன்கள் காக்கப்பட்டது. பேழைக்குள்ளே சென்ற 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்ற எல்லாரும் அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சபை என்கிற பேழைக்குள்ளே இல்லாமல் நாம் வெளியிலே காணப்படுவோம் என்று சொன்னார். கிறிஸ்து விட்டு வெளியே தேவன் விரும்பாத வாழ்க்கைக்குள்ளே ஜீவிப்போம் என்று சொன்னார். அழிந்து போய்விடும். அல்லேலூயா. ஆமென் என்பதை இந்த சத்திய இந்த காலவெளியில நமக்கு உணர்த்துகிறதை ஒரு எச்சரிப்பாக வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் காக்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவின் பேழைக்குள்ள இருக்கணும். நோவா உண்டு பண்ணின பேழைக்குள்ள இருந்தபடியினால் 8 பேரும் காக்கப்பட்டார்கள். எல்லா மிருக ஜீவன்களும் காக்கப்பட்டது. ஆமென். கிறிஸ்துவின் பேழைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை காப்பார். அல்லேலூயா. 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 என கருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அந்த வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள். ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். எப்ப நீ கீழ்ப்படிவ, எப்ப நடப்ப, எப்ப விசுவாசிப்ப. அல்லேலூயா. இங்க நான் பார்க்கிற நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் என்ன செய்தார்கள்? காக்கப்பட்டார்கள். காக்கப்பட்டார்கள். 120 வருஷம் போய் நோவா ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் ஜலத்தின் மூலமாக இந்த உலகத்தை அழிக்க போகிறார் என்று. நோவா நீதிமான் போய் ஆண்டுடைய எச்சரிப்பின் வார்த்தையை, சத்தத்தை கேட்டவுடனே போய் சொல்லுகிறார். எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி இருந்தும்
அவர்கள் என்ன செய்யல? அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அவர்கள் கீழ்ப்படியல, அவர்கள் மனம் திரும்பல, அவர்கள் பேழைக்குள்ள வர விரும்பல. என கருமையான தேவ பிள்ளைகளே, 120 வருஷம் பிரசங்கத்தை கேட்டோ மனம் திரும்பல. பாவ வாழ்க்கை அவளுக்குள்ள குடிப்பதும், வைத்திருப்பதும், பெண் கொள்ளுவதும், விபச்சார வேசித்தனத்துக்குரிய காரியங்களை செய்வதும், பலவிதமான கெட்ட காரியங்களில் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். மழையை நாம் பார்த்ததே இல்லை. எப்படி மழை வரும், வரப்போகுது இல்லை என்று சொல்லி அவர்கள் நிர்விசாலத்தோடு, ஏதோ தானோடு, அவர்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு பயம் இல்லாமல், கீழ்ப்படியாமல் அவர்கள் வாழ்ந்தார். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் நீங்க வேதத்துல பார்க்கிறோம், அந்த பேழையிலே கீழ்ப்படியாம போனவைகளை கீழ்ப்படிந்து எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அந்த பேழை சிலர் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே என்ன செய்தார்கள்? காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பேழைக்குள்ள வருகிறவர், கிறிஸ்து பேழைக்குள்ள இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள், செய்கிறவர்கள் மாத்திரம் தான் என்ன செய்வார்கள்? காக்கப்படுவார். ஆமென். அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகத்தையே தேவன் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று பார்க்கிறோம். அப்ப இந்த நோவா எதை பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்த நோவாவாகிய நோவா முதலான 8 பேரை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். அல்லேலூயா. நீதியை பிரசங்கித்த நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், அவனுடைய 3 மருமக்கள், இந்த 8 பேரை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் என்ன வர வைத்தாரு? ஜல பிரவாகத்தை வர பண்ணினார். அவபக்தி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில அவபக்தி. இப்படி இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா? இப்படி இருந்தாதான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரா? இப்படி இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? இப்படி இருந்தாதான் வாழ முடியுமா? நம்மளை விட எத்தனை பேர் எப்படியெல்லாம் வாழறான்? அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், அவன் நிம்மதியா இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். ஆகினால இப்படிதான் இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா என்று நிறைய பேரோட வாழ்க்கையில அவபக்தி இருக்கின்றது. ஆகினால இங்க பார்க்கலாம், அவபக்தி, பக்தி இல்ல, அவபக்தி. இந்த கடின வாழ்க்கை அவபக்தி உள்ளவர்கள் யாவரையோ கர்த்தர் என்ன செய்தாரு? ஜல பிரவாகத்தை வர பண்ணி ஆண்டவர் அவள் எல்லாரும் என்ன செஞ்சாரு? அழிச்சார். எல்லாரும் செத்து போயிட்டார். அப்போ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில அவபக்தி இருக்கக்கூடாது. என்ன பக்தி இருக்கணும்? பயபக்தி இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தி இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து வாழணும். சபையிலும் பயந்து வாழணும், வீட்டிலும் பயந்து வாழணும், வேலை ஸ்தலத்துல பயந்து வாழணும், மற்றவங்க பேசும்போதும் பயந்து பேசணும், பயந்து வாழணும். கடத்தருக்கு போனாலும் பயந்து வாழணும். உலகத்துல எங்க போனாலும், படிக்க போனாலும், காலேஜுக்கு போனாலும், எங்க போனாலும் பயந்து வாழணும். அப்ப அந்த பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் தான் உனக்குள்ள பயபக்தி உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஆகினால கருமையான தேவ பிள்ளைகளே, எங்க போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பயபக்தி இருக்கணும். இந்த நோவாவுக்குள்ள பயபக்தி இருந்தபடினால்தான் அவனுக்குள்ள அவபக்திக்கு இடம் கொடுக்காதபடி பயபக்தி உள்ளவனாகி
அவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணான். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு கட்டளை பிள்ளைகளுக்குள்ள பயபக்தி இருக்கணும். பேழைக்குள்ள இருக்க பிரவேசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள பயபக்தியோடு கூட வாழும், பயபக்தியோடு கூட இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்டபடினால் இந்த 8 பேரை கர்த்தர் என்ன செய்தாரு? காப்பாற்றினார். அல்லேலூயா. உனக்குள்ள, உங்களுக்குள்ள, நமக்குள்ள பயபக்தி இருக்குமானால் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? காப்பாற்றுவார், பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. அவபக்தி உள்ளவர்கள் யாவரையோ, அல்லேலூயா, நிறைந்த உலகத்தின் மேல், அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரவாகத்தை என்ன செஞ்சாரு? வரப்பண்ணி எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில நாம் அழிந்து போய்விடாதபடி, மாண்டு போய்விடாதபடி, மடிந்து போய்விடாதபடி நாம் காணப்பட வேண்டுமானால் நமக்குள்ள பயபக்தியோடு இருந்து கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள நாம் காணப்படும். அல்லேலூயா. இந்த பேழைக்குள்ள வருகிற ஒவ்வொரு சத்தத்தையும் சத்தியத்தையும் கேட்டு பயபக்தியோடு கூட வாழுங்கள், வாழுங்கள். பயபக்தியோடு கூட வாழுங்கள், பயபக்தியோடு கூட வாழுங்கள், பயபக்தியோடு கூட நடங்கள், பயபக்தியோடு கூட பேசுங்கள், பயபக்தியோடு கூட செயல்படுங்கள், பயபக்தியோடு கூட கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துள்ளோம். இந்த காலவேளை நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே கேட்போம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பயபக்தியை தாங்கப்பா. நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று பார். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த பயபக்தி தான். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கிறீங்க? உன் குடும்பத்தை பாதுகாப்பாய் நடத்துவது உன் கையில் இருக்குது. நோவோட கையில் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த காலங்களில் ஒவ்வொரு குடும்ப தலைவனிடத்தில் கர்த்தர் முதலாவது கேட்கிறார், உனக்குள்ள அந்த பயபக்தி இருக்கிறா? உனக்குள்ள அந்த பயபக்தி இருக்கா? நீ பயபக்தியா இருந்தா உன் குடும்பத்தை நீ பாதுகாப்பாய் நடத்துவார். உன் குடும்பத்தை கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ள நீ கொண்டு வருவார். உன் கொடுக்கப்பட்ட மனைவியை நீ கொண்டு வருவார். உனக்கு கொடுக்கப்பட்ட உன் பிள்ளைகளை நீ கொண்டு வருவார். உனக்கு கொடுக்கப்பட்ட மருமகனாயிருந்தால், மருமகனாயிருந்தால், பேர பிள்ளைகளா இருந்தால் நீ கொண்டு வருவார். சபையே, ஒரு பயபக்தி உள்ளவளாய் இருந்து, ஒரு பயபக்தி உள்ளவளாய் வாழு. ஒரு குடும்ப தலைவன் எப்பொழுதும் பயபக்தி உள்ளவளாய் இருக்க. பயபக்தி உள்ள புருஷனுக்கு மனைவி எல்லாவற்றிலும் இணைந்து இசைந்து ஒத்துழைப்பு ஒரு மனதோடு கொடுக்கிறவளாய் இருக்கும். பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் ஐக்கியம் உள்ளவளாய் இருக்கும். எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருக்கும். காலவெளியில தேவ சமூகத்தில் நாம் கூறி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார்.
பரிசுத்தரின் மத்தியிலே பரனிசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரனிசு உலாவுகிறார். தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தி ஏற்றிருப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தி துதிப்போம். தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளினார். உலகின் முடிவு வரைக்கும் உன்னோடு இருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் உன்னோடு இருப்பேன் என்றாரே. அல்பாவுமே நாயேனும் நாமத்தோடிவர். அல்பாவுமே நாயேனும் நாமத்தோடிவர். தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவன் சபையிலே ஆமென் ஆமென் தேவன் எழுந்தருளினார். தேவன் சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயபக்தியோடு கூட தேவனுடைய எச்சரிக்கும் சத்தத்தை கேட்டு நோர்மா தன் குடும்பத்தை காப்பதற்கு ரட்சிப்பதற்கு வேலை உண்டு. தேவ பிள்ளையே, பயபக்தி நமக்குள்ளே இருந்தால் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படி விசுவாசிப்போம், நம்புவோம், அதன்படி செய்வோம். தன் குடும்பத்தை பாதுகாப்பாய் நடத்துகிற புருஷனுக்கு ஒரு மனத்தோடு ஒற்றுமையோடு இணைந்து இசைந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிள்ளைகள் இணைந்து இசைந்து ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஒத்துழைப்பு கொடுப்போம். அந்த வாக்கியத்துக்குள்ளே நாம் வாழும். கர்த்தரை மாத்திரம் நாம் சேவிக்க கர்த்தருடைய வீட்டிலே நாம் நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்க மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை பயபக்தியோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யப்படுவதாயிருந்தால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற அவபக்தி எல்லாம் நீங்கி போக அது நம்முடைய வாழ்க்கையில் அவபக்தி இருக்குமானால் நாம் அழிந்து போயிடும் என்ற இந்த காலவெளி உணர்ந்து நமக்குள்ள பக்தியை உண்டாக்கி கொள்ள பயபக்தியை உண்டாக்கி கொள்ள நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்ற போல
அல்லேலூயா. பயபக்தி உள்ள குடும்பத்தை கர்த்தர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் காப்பாற்றப்படுறதாக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். காலை ஆரம்பித்து முடியும் மட்டும் தேவன் நம்மோடு கூட இருந்தபடி கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். பிதாவாகி தேவன் சோதரிப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோதரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா.